இப்ப என்ன பண்றது? அந்த கடனை எப்படி அடைக்கிறது? வீட்ல சொன்னா அது கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேற வழியே இல்ல. பார்ட் டைமுக்கு வேலைக்கு சேர்ந்தா அதுல ஒரு சேலரி கிடைக்கும். அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். ஆனா இது எக்காரணத்து கொண்டும் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த கடன் பிரச்சனை தெரிஞ்சா ஏற்கனவே அப்பாவை பத்தி தப்பா பேசுறாங்க. இன்னமும் மோசமா தான் பேசுவாங்க. அப்புறம் பணத்துக்காக தான் நம்ம திரும்ப வந்திருக்கோன்னு நம்மளையும் சேர்த்து தப்பா நடிப்பாங்க. ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நீதான் எனக்கு சக்தியை கொடுக்கணும். உன்னை நம்பிதான் இருக்கேன் கடவுளே. சார், இதனோட ரெஸ்யூம். இல்ல மேடம், ஃபுல் டைம் ஒர்க் பண்றதா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல. தேங்க்யூ சார். சரி. $15,000 சம்பளம். ஈவினிங் 4 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியுமா? சார், சேலரி கொஞ்சம் லோவா இருக்கே. இவ்வளவுதாம்மா எங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ. ஹலோ மேடம், பார்ட் டைம் ஜாபுக்காக அப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமா, நீங்க? நாங்க சோழன் அகாடமில இருந்து பேசுறோம். நீங்க நேர்ல வர முடியுமா? சரி சரி, கண்டிப்பாங்க. ஓகே. ஏ, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா உன் கிரீட இறங்கிருமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என்ன செஞ்சாலும் நாங்க தலையாட்டுவோம் பாராட்டுவோம் நினைச்சிட்டு இருக்கியா? மீனா, அவ படிக்கத்தானே போயிருக்கா. நீ எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? தமிழ், நீ போமா. ஏங்க, ஒரு வீட்டு மருமக தினமும் 10:30 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா நல்லாவா இருக்கும்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மீனா, வர்ஷினி தினமும் லேட்டா தான் வரா. ஏன் சிபி கூட பெரும்பாலும் லேட்டா தானே வருவான். அவங்களெல்லாம் இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்டதே இல்ல. தமிழை மட்டும் ஏன் நீ இப்படி தப்பா பேசுற? நீங்க எதுக்கு தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவ வயசுல நான் இந்த மாதிரி வெளியே சுத்திட்டு இருந்தா என்னை நேரம் விட்டு வச்சிருப்பீங்களா? அவளை கேள்வி கேட்காம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இது எங்க மாமியார் மருமக சண்டத்தை. நீங்க வேணா அவளை அலோ பண்ணலாம், என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. மீனா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. தமிழ் விஷயத்துல மட்டும் ரொம்ப சுயநலமா நடந்துக்கிற. நீ நடந்துக்கிறத பார்த்தா உன் மேல எனக்கே கோபம் வருது. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நம்ம ஊர்ல முறை பொண்ணுங்களை லவ் பண்றது சகஜம் தானே. அது மட்டும் இல்ல சிபி சார், உங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டிங்க்கு சின்ன வயசுல எனக்கு நீங்க, உங்களுக்கு நானு பேசி முடிச்சிருப்பாங்க. நம்ம லவ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா நம்ம வீட்ல நடந்த பிரச்சனையால எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. ஏய், என்ன இத்தனை நாள் வேற மாதிரி நெருங்க பார்த்தா இப்ப அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு உறவு சொல்லி நெருங்க பாக்குறியா? இத பார், உன்னோட பொய் ட்ராமாலாம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால என் பக்கத்துல நெருங்கவே முடியாது.
ஏய் எதுக்கு சிரிக்கிற? என்ன என்ன பார்த்தா உனக்கு வீக்கான ஆள் மாதிரி தெரியுதா? வாய்ப்பே இல்ல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ பண்ண துரோகம், நீ சொன்ன பொய் தான் எனக்கு மைண்ட்ல வந்துட்டு போயிட்டே இருக்கு. உன் மேல கொஞ்சம் ஈவு, இரக்கம், பாசம் இதெல்லாம் இருந்துச்சு. எப்ப நீ என்ன ஏமாத்துறேன்னு தெரிஞ்சதோ அப்பவே அதெல்லாம் செத்து போயிடுச்சு. இப்படியே கற்பனையில வாழாம சீக்கிரம் வீட்டுல உண்மையை சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு. தைரியமா இரு தமிழ். முன்னாடி கூட உண்மை தெரியாம உன் மேல கோவமா இருந்தாரு. இப்போ உண்மை தெரிஞ்சு கோவமா இருக்காரு. எல்லா கோவமும் ஒரு நாள் அன்பா மாறும். நம்பிக்கையோட இரு. இது நம்ம காலம். சரி, கிளாஸஸ்லாம் எப்படி நடக்குது? ஆ ஆ ஆ ரொம்ப நல்லா சொல்லி தராங்கம்மா. யூஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ், வாழ்க்கையில நம்ம கடைசி காலம் வரைக்கும் இந்த பூமியில கத்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. எப்போ நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோமோ அப்பவே நம்ம பழசாயிட்டோம்னு அர்த்தம். ஜனமா, இந்த அகாடமில தான் படிக்கிறியா? ஆமாம்மா. சரி, போயிட்டு வா. கிளாஸ் முடிஞ்சதும் நான் சிபியை வர சொல்றேன். இல்லம்மா, நான் கேப்ல வந்துருவேன். சரி, ஓகே, பாய். பாய்மா. சிபி, நிஜமா சொல்றேன், எப்பவுமே தமிழ் எனக்கு ஒரு ஆச்சரியம்தான். ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஜானு, நீ தமிழை ரொம்ப நம்புற. ப்ளீஸ் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. அப்புறம் உண்மை தெரியறப்போ உனக்கு ரொம்ப வலிக்கும்.